ஜெபிக்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் கொடுத்த இந்த நல் வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களில் ஆண்டவர் எங்களுக்கு அநேக அதிசயங்களை அற்புதங்களை செஞ்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்றைக்கும் எங்களை இங்கே சாட்சியாக நிற்க வைத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். குறிப்பாக என்னோடய மனைவியோட அந்த பலவீனத்திலேயே ஆண்டவர் அதிசயங்களை நடத்தி போதுமான எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாக செய்து இன்றைக்கும் சுகபலத்தோட என் மனைவி கர்த்தரோட சமூகத்தில் சாட்சியாக நிற்பதற்கு கர்த்தர் பாராட்டின இரக்கத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசின சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகிறேன். இந்த பாடம் ஒருவேளை நமக்கு தெரிந்ததாகவே இருக்கலாம், நம்ம ஆல்ரெடி கேட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனநிலையிலும் இன்றைக்கி இருக்கிற உலக சூழ்நிலையிலும் அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசியதுனாலே நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பாடத்துக்கு தலைப்பு அப்படின்னு பார்த்தா கிறிஸ்துவ அறநெறிகள், கிறிஸ்டியன் எத்திக்ஸ். ஸோ கிறிஸ்தவர்களாய் வாழ்கின்ற நமக்கு ஆண்டவர் சில நெறிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அதில் எப்படியாய் நாம் வாழ வேண்டும் என்ற சில ஒழுங்கு நெறிகளை அவர் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். அப்போது இந்த கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரின் போதனையை பெற்று அவரை பின்பற்றி வாழ்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது நாமளும் அதை விசுவாசித்து தான் இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய பரிசுத்தவான்களாக இன்றைக்கி நாம் இந்த பூமியில் தேவனுடைய பிரதிநிதிகளாக, சாட்சிகளாக நம்ம வாழ்கிறதுக்கு தான் ஆண்டு நம்மளை அழைச்சிருக்கிறார். நாம் அதற்காக முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய அனுதின வாழ்க்கை அந்த பயணத்தை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த அறநெறி என்பது ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த அறநெறின்ற அந்த வார்த்தையுடைய தமிழ் அர்த்தத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இறை அர்த்தத்துக்குள்ளே வருவோம். அறம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரு ப்ளஸ் அப்படின்ற அதோடைய கோர்வை தான் அறம். எவற்றை அறுக்க வேண்டுமோ, அதாவது விட்டொழிக்க, எவற்றை அறுக்க வேண்டுமோ அவற்றை அகற்றி போடுதல், அதுதான் அறம் என்ற வார்த்தையோடைய அர்த்தம். ஐயன் வள்ளுவர் இப்படியா சொல்கிறாரு: அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் ஆகிய இவை நான்கையும் அறுப்பதே அறம். அழுக்கரு அப்படின்னா பொறாமை, அவா அப்படின்னா பேராசை, வெகுளி அப்படின்னா சினம், இன்னா சொல் அப்படின்னா கடுஞ்சொல். இந்த 4 விஷயத்தை அறுத்து வாழ்வது தான் அறம் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போது ஒரு இவர் ஏன் இதை சொல்கிறாரு? ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் அந்த சமுதாயம் எதை அங்கீகரிக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை சார்ந்தவனாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த ஒழுக்க காரியத்தை குறித்து திருவள்ளுவர் இப்படியே எழுதுகிறார். அதுக்கு பேர் தான் எத்திக்கல் ஸ்டடி. அப்போது ஒரு சமுதாயத்தில் எப்படி வாழணும் என்று ஒரு பொது மனிதன் இந்த 4 காரியங்களை சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவம் எதை சொல்லுகிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிறிஸ்துவ அறநெறி. கிறிஸ்துவ அறநெறி என்னென்னா, இயேசு கிறிஸ்துவின் அடிவருடுகளாகிய நாம் அவரின் போதனைகளை நன்கு அறிந்து முழுவதுமாக அவற்றை உணர்ந்து கொண்டு அவற்றின்படியே வாழ அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்பதும், அவர் எதை சொன்னாரோ அதை அப்படியே அச்சு பிசறாமல் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை மூலமாக மற்றவர்கள் கிறிஸ்துவின் அறநெறியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதை குறித்து படிக்கிறது தான் இந்த கிறிஸ்டியன் எத்திக்ஸ் அப்படின்ற அந்த பாடமாக இருக்குது. ஓகே, அப்போது கிறிஸ்துவனுடைய இந்த அறநெறி பாடத்தை நம்ம படிக்கிறதுக்கு இதெல்லாம் முழுசாக போக முடியாது, அது பெரிய கடல். என்னால் முடிஞ்சவரெலாம் ஒரு சின்ன பகுதியை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். முதல்ல நாம் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே போவோம் அந்த தலைப்புக்குள்ளே. முதல்ல கிறிஸ்துவின் பார்வையில் நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவனுடைய பார்வையில் நாமெல்லாம் யார்? பதில் சொல்லணும். ரட்சிக்கப்பட்ட நம்மளாம் யாருன்னு பைபிள் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சொல்லுது. பிள்ளைகள், அவ்வளோதானே? நீதிமான்கள்.
ஆ ஆசாரியர்கள். ஓகே. நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனின் புத்திர சுவிகாரர்கள், நித்தியத்திற்கு பங்காளிகள், உத்தமர்கள், இன்னும் அப்புறம் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள், இது எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான். அப்படி தான் தேவன் வந்து நம்மளை பார்க்குறார். எப்போ நாம் கிறிஸ்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம். அப்போது இன்றைக்கி கிறிஸ்துவின் அடிவடுகளாக இருக்கிற நாம் இப்படித்தான் இருக்கிறோம் அப்படின்றது தேவனுடைய பார்வையில். அப்போது இந்த மண்ணுலகத்தில் வாழ்கிற போது நாம் இதை எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி சமுதாயத்துக்கு காமிக்கணும். எதுக்காக காமிக்கணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல் நம்ம உலகம் முழுக்க போய் அவருக்கு சாட்சியாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த பிரதான கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இப்படிப்பட்ட பேர்களை தரித்து கொண்டு அவருக்கு புரோஜனமாக சாட்சியாக வாழ்வதற்காகத்தான் நம்ம இங்கே அழைக்கப்பட்டிருக்கோம். அதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அப்போது நல்லவை தீயவை என்ன, அது தொடர்பான ஒரு சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள விதத்தில் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போது நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கா தீய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கா எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னா நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான். ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நாம் யாருக்களாக இருந்தோம்? பாவிகளாக இருந்தோம். அப்போ தீய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் இப்போ கிறிஸ்துவுக்கு அப்புறம் நம்ம இப்போ எந்த வாழ்க்கையை வாழ்கிறோம்? நல் வாழ்க்கையை வாழ்கிறோம். ஏன்னா அவருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை போல நாமளும் நல்ல தேவ சித்தத்தின்படி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். மாரல் லைஃப், அதுதான் இந்த கிறிஸ்துவனுடைய ஒரு வாழ்க்கையுடைய அடிஸ்தானமாக இருக்குது. அப்போது அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஓகே. அப்போது அடுத்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம். கிறிஸ்துவனுடைய போதனை என்னவா இருக்குது? மனித வாழ்க்கையை குறித்து கிறிஸ்துவனுடைய போதனை என்னவா இருக்குது? நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். மத்தேயு 22 அதிகாரம் அதோடைய 36, 37. மத்தேயு 22, 36, 37. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இப்போ இந்த வேத பகுதி நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி தான். அதனால் அதனை குறித்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஆனால் அங்கே சில காரியங்கள் ஹைலைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. உன் தேவனாகிய கர்த்தர். அப்போது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் அவனுக்கும் என்ன உறவு இருக்குது நம்ம முன்னாடி பார்த்தோம். தேவன் அவனை எப்படிலாம் அவர் சொல்கிறாரு, நீதிமான் பரிசுத்தவான்லாம் சொன்னார். அப்போது அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு உறவு இருக்குது. அப்போ அந்த உறவு எப்படி இருக்குன்னா, அவர் சார்ந்து வாழ்கிறது. இந்த ஒட்டுண்ணி, அந்த பேரசைட்ஸ் சொல்லுவாங்க, அது எந்த ஒரு வாரத்துக்கு இப்போ நாக்பூச்சி இருக்குன்னா குழந்தைங்க வயிற்றில் இருக்கும், நம்ம மனிதனோட வயிற்றில் இருக்கும். அந்த மனிதனுடைய உடம்புல என்ன எனர்ஜி ஆற்றல் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அது உயிர் வாழும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் கிறிஸ்துவ நம்மளை அழைச்சிருக்கிறார். நாம் கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற போது அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அப்போது இங்கே உன் தேவன் அப்படின்ற அந்த இடத்துல நம்மை படைத்தவர், அதுதான் இங்கே முதன்மையாக சொல்லப்படுது, கிரியேட்டர். அப்போது என்னுடைய தேவன், அவருக்கு எனக்கு ஒரு உறவு இருக்குது. நான் அவர் மட்டுமே சார்ந்து வாழ்கிறேன் அப்படின்னா நான் எப்படி செயல்படணும் அப்படின்னா, முழு இருதயம், இங்கே எல்லாமே முழு எல்லாமே ஒரு பரிபூர்ணத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் நாம் இன்றைக்கி அப்படித்தான் வாழ்கிறோமான்னு நம்ம யோசித்து பார்ப்போம். ஏன்னா இந்த 7 நாட்களில் உலக வேலைக்கு 6 நாளில் கொடுத்துட்டு ஒரு நாள் தான் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனால் இங்கே கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? முழு இருதயத்தோடு. அப்போது எல்லாத்துலேயுமே பரிபூர்ணத்தை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. பாதி உலகத்துக்கும் பாதி நமக்கும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் அவர் பேசவே இல்லை. இது ஒருவேளை நித்திய ஜீவன் சம்மந்தப்பட்ட விஷயமாகவே இருந்தாலும் இது ஒரு கிறிஸ்துவனுக்கு தேவன் கொடுத்த ஒரு முக்கியமான பிரதான கட்டளையாக இருக்கிறது. அப்போது இங்கே 2 விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று, தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். 2வது, அன்பு கூறுவ வேண்டும். அப்போது தேவனிடத்தில் அன்பு கூறுவது, அதுதான் இங்கே பிரதானமாக இருக்குது. அப்போ முதல் கட்டளை, தேவனிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும். இப்போது வேதத்தில் நம்ம இந்த கட்டளைகளை நம்ம புரிஞ்சு பார்க்குறப்ப 2 விஷயம்தான் அடிஸ்தானமாக இருக்குங்க. ஒன்று, தேவனுக்கு சீடராக ஆகுதல். ஸோ நாம் தேவனுக்கு முதல்ல சீடராக ஆகணும், அப்புறம் நாம் மற்றவங்கள சீடர் ஆக்க முடியும். அப்போ நான் முதல்ல தேவனுக்கு சீடனாக வாழ வேண்டும் என்பது தான் நம்மளோட வாழ்க்கையினுடைய பிரதானமாக இருக்கிறது. நாம் ஏன் தேவனிடத்தில் அன்பு கூறணும்? இங்கே அவர் சொல்லிட்டார், ஈஸியாக சொல்லிட்டார்.
என்னால் 7 நாள் முழுசாக வாழ முடியாது, 6 நாள் தான் வாழ முடியும் அப்படின்ற நிலைமையில தான் நாம் இருக்கிறோம்னு வச்சுப்போமே. நாம் ஏன் அவர் மேலே அன்பு செலுத்த வேண்டும்? அதற்கான தேவை என்ன இருக்குது? நம்ம ஏன் அவருக்கு அன்பு செலுத்தணும்? அவ்வளோதானே, வேற இருக்கா? கொடுத்துருக்கிறாரு, அப்புறம் அவ்வளோதானே. கரெக்டு அதான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அவ்வளோதானான்னு கேட்குறேன். கொஞ்சமாக தான் இருக்கா? கரெக்டு. வி ஷுட் லவ் அவர் கிரியேட்டர். நம்மை படைத்தவரிடத்தில் நாம் அன்பு கூறுவது நம்முடைய பிரதானமாக இருக்கிறது. ஸோ இதில் நான் ஒரு 6 தலைப்பு எடுத்திருக்கிறேன். முதல்ல கிரியேட்டர், அவர் என்னை படைத்தார். மனுஷன் அவர் படைத்தார், அதற்காக மனுஷன் அவர்கிட்ட அன்பு செலுத்த வேண்டியது கடமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மனுஷனை மண்ணிலிருந்து அவர் உருவாக்கினார். அப்போது அப்படிப்பட்ட மண்ணாக இருந்த ஒருத்தனை ஒரு மனித சரீரமாக மாற்றியது தேவன் தான். அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் அது. நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம். இந்த சரீரத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறார் பாருங்கள். அதை மண்ணிலேருந்து உருவாக்குனார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு உண்டான எல்லா தேவையும் எல்லா விதமான இயற்கை ஆற்றலையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் படைச்சி நம்ம கையிலே கொடுத்து நீங்களே அதை ஆளுகை செய்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம கையில் இது எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருக்கிறார். வானம் பூமி அது நிறைவு இது எல்லாத்தையும் நம்ம கையில் அவர் கொடுத்துருக்கிறார். அப்போது நம்ம படைத்தவர் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டியது பிரதானமாக இருக்கிறது. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். நாம் மனிதனாக பிறக்கிறதுக்காக இந்த உலகத்தில் அவர் என்னெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறார் பாருங்கள். முதல்ல நாம் பிறக்கிறோன்னா நமக்கு பெற்றோர்கள் வேணும், அப்புறம் உறவுகள் வேணும், அதுக்கப்புறம் அத்தியாவசியமான பொருட்கள் இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான மற்ற காரியங்கள், அதாவது பணம், கல்வி, உடை, வேலை, ஆஸ்தி, இது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ தான் நாம் பிறக்கிறோம். அப்போது நாம் பிறக்கணுன்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய உறவுகளுக்கு ஆண்டவர் இது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்போ தான் நாம் பிறக்கிறோம். அப்போது நமக்கு எது தேவை என்பதை அவர் அறிந்து போஷித்து அதுக்கப்புறம் நம்மளை அவர் மனிதனாக பிறக்க வைக்கிறார். பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? நம்ம எல்லாரும் கையில் வச்சுருக்கிற இந்த பரிசுத்த வேத புஸ்தகத்தை அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவர் நமக்கு எழுதி கொடுத்து இப்படிப்பட்ட திரியேக தெய்வத்துடைய அந்த சுபாவங்களையும் அவருடைய ஆட்ரிபியூட்ஸையும் நம்ம படித்து நாம் அவருக்கு சாட்சியாக வாழணுன்றதுக்காக ஒரு கைட்லைன் புக்காக ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த எத்திக்கலை நம்ம படிக்கிறதுக்காக அவர் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்துருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் நம் கைக்கு வருவதற்கு முன்பாக என்ன நடந்தது என்பது 2 ஆகமங்களும் நமக்கு சொல்லுகிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே நமக்கு சொல்லுது. அப்போது அதில் திரியேக தெய்வம் எப்படியா செயல்பட்டு இருக்கிறார் என்றதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதில் தேவன் மனிதனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்த அந்த நித்திய ரட்சிப்புக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரப்பிரகாரமான ஒரு சாதாரண ஒரு சரீரத்தை அவர் உடுத்தி கொண்டு இந்த மண்ணுலகத்தில் அவர் வர வேண்டியது முக்கியமாக இருக்குது. அப்போது திரியேக தெய்வமும் செயல்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் குறித்து பேசினாங்க, ஆண்டவருடைய வெளிப்பாடு வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் செயல்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதி திருச்சபை செயல்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முற்பிதாக்கள், சர்ச் ஃபோர் ஃபாதர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் செயல்பட்டிருக்கிறாங்க. அப்போது பரிசுத்த வேதாகமத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு திரியேக தெய்வன் மற்றும் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபை, முற்பிதாக்கள் இவ்வளோ பேரும் காம்பேக்டாக பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தான் இன்றைக்கி நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக ஆகியிருக்கிறோம். ஏன்னா இந்த நிகழ்வுகள் எதுவுமே நடக்கலைன்னா இன்றைக்கி நாமெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்க முடியாது. அப்போ அவர் எவ்வளோ சாதாரண விஷயம் செஞ்சுருக்கிறாரா யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு உள்ளூர் திருச்சபையில் ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. முதல்ல இந்த இடத்துல ஒரு ஊழியம், இங்கே ஒரு சபை வரணும்னா அதற்காக ஊழியம் செய்யப்படுகிறது. அதற்கு ஊழியர்கள் தேவை. சபை உள்ளே வந்ததுக்கப்புறம் அதற்கு மூப்பர்கள், உடன் வேலையாட்கள், கண்காணிகள், சபை அங்கத்தினர்கள், பரிசுத்தவான்களின் குடும்ப உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஐக்கிய உறவு, ஆவிக்குரிய போதனைகள், இவ்வளவும் ஒரு உள்ளூர் சபையில் ஆண்டவர் எதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் நமக்காக. அப்போது ஒரு உள்ளூர் சபையை ஆண்டவர் உற்பத்தி பண்ணி வைத்ததற்கான நோக்கம் நாம் அவருடைய அறநெறியை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக.
அவர் மீது நாம் இன்னும் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக. அடுத்த 5வது பாயிண்ட்டாக ஆவிக்குரிய வரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வரங்களில் 3 விதமாக பொதுவாக பிரிக்கிறாங்க. அஸ்திபாரமான வரங்கள், தற்காலிக வரங்கள், நிரந்தரமான வரங்கள் என்று பிரிக்கிறாங்க. இப்போது நாம் இந்த நிரந்தர வரங்களை இருக்கிற சில காரியங்களை மட்டும் பார்ப்போம். இப்பொழுதுக்கு அது செயல்பாட்டில் இருக்கக்கூடியதான சில காரியங்கள். 1 சுவிசேஷகம், 2வது மெய்ப்பர்கள், அப்புறம் போதகர்கள், அப்புறம் புத்தி சொல்லுதல், அப்புறம் ஊழியங்கள் அதாவது ஹெல்ப்ஸ், அதுக்கப்புறம் ஆளுகைகள், அப்புறம் ஊழியம் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் விசுவாசம், அதுக்கப்புறம் கொடுத்தல், அடுத்து தலைமைத்துவம், அடுத்து இரக்கம் செய்தல். இந்த எல்லா காரியங்களும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 12-13 விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஏன்? நாம் அவர் மேலே அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக. அப்போது இந்த வரங்களை கொடுத்து அவர் சும்மா கொடுத்தாரா? இப்போ ஒரு வேளை ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு வச்சுக்கோமே, சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர் முதலாவது தேவனை நேசித்தா மட்டும்தான் அவர் மற்றவர்கிட்ட போய் அன்பு செலுத்த முடியும். ஒருவேளை அவருக்கு தேவன்கிட்ட இருக்கிற அன்பு குறைஞ்சிருந்தா நிச்சயமாக அவரால் ஆவிக்குரிய இந்த சுவிசேஷ வரத்தை பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா தேவனிடத்துல அன்பு இல்லாத ஒருத்தர் எப்படி போய் ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன்கிட்ட அன்பு செலுத்தி அவன் மேலே சுவிசேஷம் சொல்லுவார்? அப்போ இந்த வரங்களை பயன்படுத்துவதற்குமே மூல காரணமாக எது இருக்குதுன்னா அன்பு என்ற அந்த விஷயந்தான் இருக்குது. அப்போ இந்த ஆவிக்குரிய விஷயத்தை பயன்படுத்துறதுக்கு முதல்ல நமக்கு தேவை என்னதுன்னா அன்பு. அந்த அன்பு தேவன் மீது முதலாவது இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த வரங்களை பயன்படுத்த நம்மளால் உற்சாகமாக செயல்பட முடியும். கடைசியாக தனிப்பட்ட தாளந்துகள், 6வது தலைப்பு. இப்போ இந்த தனிப்பட்ட தாளந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, எல்லாருக்குமே இருக்குது. சில காரியங்களை மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். பாடல் பாடுவது, பாட்டு எழுதுறது, ரைட்டிங்ஸு, அதுக்கப்புறமா ஒலி சம்மந்தப்பட்ட திறமைகள், அதாவது ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்ட அந்த திறமைகள், அதுக்கப்புறமா விளையாட்டு திறன்கள், அப்புறம் கல்வி, அறிவு சார்ந்த சில விஷயங்கள், உற்சாகப்படுத்தும் திறன்கள், பேச்சாற்றல், சிந்தனை திறன், கற்பித்தல், கணினி சம்மந்தப்பட்ட ஆற்றல், கலை படைப்புகள், ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய திறமைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக இதில் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன இந்த 6 விஷயங்களில் இது எதையுமே எனக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு நபரால் தான் என்ன பண்ண முடியாதுன்னா ஆண்டவர் மேலே அன்பு செலுத்த முடியாது. அப்போ நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா என்ன செய்வோம் அப்படின்னா என்ன செய்வோம்? தேவன் மீது அன்பு செலுத்துவோம். இவை அனைத்தையும் நமக்கு கொடுத்த தேவன் மீது நிச்சயமாக நம்மால் அன்பு செலுத்த முடியும். எப்பொழுது? இவை எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து அதை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிற போது தான். அப்போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போது தேவனை அறிகிற அறிவில் குறைவுபட்ட ஒருத்தரால் தான் அவருக்காக செயல்படாமல் இருக்க முடியும். இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவில் அனுதினமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட்ஸில் நிறைய விஷயங்களை படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. கடந்த 3 வாரம் நடந்த தேவன் கொடுத்த அந்த செய்திகள், நம்முடைய தாசர்கள் மூலியமாக கொடுத்த எல்லா செய்திகளுமே ஆண்டவர் எனக்கு அடிஸ்தானமாக போட்டார். அதுக்கு அந்த பிளாட்ஃபார்மில் தான் நான் நிற்கிறேன். ஏன்னா இந்த செய்தியை ஆண்டவர் கொடுக்குற போது அதுக்குண்டான எல்லாத்தையுமே ஆண்டவர் முன்னாடி உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டார். அதனால் என்னோடய வேலை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அப்போது அந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காடில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் அதோடைய 11-32 வசனங்கள் இருக்கிற அந்த பகுதி எடுத்துக்கும், வாசிக்க வேண்டாம். அந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. என்ன பகுதி? லூக்கா 15-11 இளையகுமாரனுடைய கதை. இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையின் மூலிமா நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? ஏன் இந்த இளையகுமாரனுடைய வேத பகுதி ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் நினச்சிருக்கிறார்? ஓகே ஓகே கரெக்டு. ம் ம் ஓகே கரெக்டு. நீங்கள் சொன்னது எல்லாமே இருக்குது.
ஓகே. தேவனை விட்டு வழி விலகி போன ஒரு வாழ்க்கை அது எப்படி இருக்குது அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. துர்மார்க்கமான ஜீவனம் பண்ணுதல் அப்படின்ற அந்த விஷயத்தை அங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் அங்கே இருக்குது. நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ இதில் என்னோட பார்வையிலேருந்து நான் சொல்கிற சில விஷயங்கள், துர்மார்க்கமான ஜீவனம் அங்கே அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர்கிட்ட இருந்த பாவம் என்ன? தேவனை விட்டு வழிவிலகி போனதும் அதனோட விளைவுனால அவர் துர்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்றார். அப்போ தேவ உறவு இல்லைன்னா நிச்சயமாக நாமளும் என்ன எப்படியான வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்கும்? துர்மார்க்கமான வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை. இன்னும் ஒரு சில காரியங்களை இங்கே பார்க்கலாம். இங்கே மூத்த குமாரனுக்கு அந்த இரக்கத்தன்மை என்பது இல்லை. அவர் யார், அவரோட அப்பா யாருன்றத நமக்கு தெரியும். இந்த மூத்த குமாரனுடைய தகப்பனார் எப்படிப்பட்டவர்? அந்த பிள்ளை ரெண்டாவது பையனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் ஷேர் கொடுக்குறாரு. அவருக்குன்னு ஒரு ஆஸ்தியை வச்சுக்கிட்டு மீதி 2 பங்கை பிரித்து 2 பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போது ஒரு நியாயமான தகப்பனாக இருக்கிறார். அப்போது அவருடைய பிள்ளை அவர் திரும்ப அந்த மகனை சேர்த்துக்கிறாரு. ஆனால் அவர் எதனால் அவருக்கு இரக்கம் இருக்குது, அன்பு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட தகப்பனுடைய மகனுக்கு என்ன இல்லை? இரக்கத்தன்மை அங்கே இல்லை. தகப்பனுடைய சுபாவம் சுத்தமாக அந்த பிள்ளைக்கு இல்லை. அதுக்கப்புறம் அன்பு, பாசம், பராமரிப்பு, இரக்கம் செய்தல், மன்னிப்பு, உபசரிப்பு, வேலையாட்களை கனம் பண்ணுதல், இந்த எந்த விஷயமும் அந்த ரெண்டாவது மகனுக்கு இருந்ததா, அந்த மூத்த மகனுக்கு இருந்ததா சொல்லப்படலை. இங்கே பாருங்கள், மனம் திரும்பி வந்த அந்த மகனுக்கு என்ன கிடைச்சது? இது முதல் மகன். ரெண்டாவது மகனுக்கு பாருங்கள், மனம் திரும்பி வந்த மகனுக்கு கிடைச்சது முதல்ல தகப்பனுடைய அன்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் தகப்பனுடைய இரக்கம் கிடைச்சது, அவரோட பாதுகாப்பு கிடைச்சது. அவர் வெகுமதிகளை அவர் கொடுக்குறாரு, உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஆனந்த களிப்பு உண்டாகுது. நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். அதனோட விளைவு தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அவர் நமக்கு சரி கட்டியிருந்தால் நம்மளோட நிலைமெல்லாம் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ கல்லறைகள் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி அப்படி ஆகாமல் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், சுகபலத்தோடு இருக்கிறோம், உடல் உறுப்புகள் முழுமையாக இருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இது எல்லாத்துக்கும் காரணம் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த அன்பும் அவருடைய இரக்கம் தான். அப்போ அந்த இரக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆவிக்குரிய பலன்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்ம உணர்ந்தவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளாக ஆனந்த களிப்பு அடைந்தவர்களாக நாம் இங்கே வாழ்கிறோமான்றதை நாமே யோசித்து பார்க்க வேண்டியது நம்மள பிரதானமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தில் இந்த விஷயத்தில் நம்ம இன்னொன்று கற்றுக்கிறோம், தேவனோட திட்டத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அவர் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, அவர் நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நம்ம மதிச்சிருக்கிறார். அவர் நம்மளையும் ஒரு பொருட்டாக எண்ணதுனால தான் அவர் பரலோகத்திலேருந்து பூமியில் இறங்கி ஒரு மனித உருவெடுத்து அவர் வந்த நோக்கம் அவருடைய இருதயத்தில் நம்மளை குறித்து ஒரு மதிப்பு வச்சிருக்கிறார். அப்போது நம்மளை மதிக்கிற ஆண்டவரை நாம் என்ன பண்ணுறோம்? நேசிக்கிறோமா, உதாசீனப்படுத்துகிறோமா? யோசித்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த இந்த இளையகுமார் செய்த தவறு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த தகப்பனுடைய உறவினுடைய மதிப்பை அவர் என்ன பண்ணல, சரியாக புரிஞ்சிக்கல. அது மட்டும் இல்லாமல் தகப்பன்கிட்ட இருக்கிற அந்த ஆஸ்திகளுடைய வேல்யூ அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஒருவேளை அந்த பணத்தை அவர் பெருசாக அவர் இது என் தகப்பன் கொடுத்தது, இதை நான் அழிக்க மாட்டேன், இது என்னோட தகப்பனுடையது, என்னை பாதுகாக்கவும் என்னை பராமரிக்கவும் நான் சுகபோகமாக வாழ்கிறதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நினச்சிருந்தான்னா நிச்சயமாக அதை அழிச்சிருக்க மாட்டான். அப்போது அந்த மதிப்பு தெரியாமல் அதை வீணடித்த ஒரு மகனைத்தான் பார்க்க முடிகிறது. இதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுத்தில் ஒரு அம்மா ஒரு வறுமையில் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய மகன் ஒரே பையன், அவங்க வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு, ஃபாரினில். அவர் ஃபோன் பண்ணுறதில்ல, பணம் அனுப்புறதில்ல அப்படின்னு சொல்லி இவங்க வருத்தப்பட்டு அவங்க மற்றவங்க கிட்ட போயிட்டு ஏசகம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போது தெரிஞ்ச ஒருத்தர், என்னம்மா பையன் ஃபாரினில் இருக்கிறானே, அப்படி நல்லா சம்பாதிப்பானே, எப்படி பணம் அனுப்புவானே, நீ ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்லைப்பா அவன் எங்கே எனக்கு ஃபோனு பண்ணுறது, என்னால் அவனை காண்டாக்ட் பண்ண முடியல, அவனும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலை, அதனால் எனக்கு பொருளாதார நிலைமையில் ரொம்ப இதுவாகிட்டேன், அதனால் எனக்கு ஒரு வழி இல்லை, நான் இப்போ ஜீவனம் பண்ணி தானே ஆகணும், நான் சாப்பிட்டாகணும் அப்படின்றதுனால நிலைமை.
அப்போது அவர் உங்களுக்கு பணம் எதுவும் அனுப்புறதே இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அவன் எங்கே பணம் அனுப்புகிறான், ஏதோ யாரோ கலர் கலர் ஃபோட்டோ மட்டும்தான் அனுப்புகிறான், அது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லி அப்படி பார்க்குறப்போ அந்த வீடு ஃபுல்லாக வெளிநாட்டு கரன்சியோட டாலர்ஸை அவங்க வந்து கோந்து ஒட்டி செவர் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போது அவங்க வீடு ஃபுல்லாக அந்த பணம் இருக்குது, ஆனால் அதோட வேல்யூ தெரியல. அதனால் அவங்க பசியும் பட்டினியுமா அவமானத்தோடு துக்ககரமாக வாழ வேண்டிய ஒரு நிலைமை. இன்றைக்கி நாமளும் அப்படித்தான். இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 6 விஷயங்கள், ஆண்டவர் நமக்கு செய்த அந்த 6 விஷயங்கள், அந்த தலைப்புகள், அந்த வரங்கள் கொடுத்துருக்கிறார், தனிப்பட்ட தாளந்து கொடுத்துருக்கிறாரு, உள்ளூர் சபையை கொடுத்துருக்கிறார், பரிசுத்த வேதாகத்தை கொடுத்துருக்கிறாரு, நம்ம போஷிச்சார், எல்லாத்துக்கும் மேலே நம்மளை படைத்தவராக இருக்கிறார். இது எல்லாம் நமக்கு தெரியும், இது எல்லாம் நம்ம கூட தான் இருக்குது. ஆனால் நம்மளும் என்ன பண்ணுறோம், அந்த அம்மா போல தான் தரித்திரத்துலேயும் அந்த அம்மா போல தான் தேவனை அறிகிற அறிவிலும் வளராமல் இருக்கிறதுனால தேவன் கொடுத்த இந்த எல்லா காரியங்களுடைய அந்த மேன்மையை நம்ம அறிஞ்சிக்காமல் இன்றைக்கும் நம்ம எப்படியா இருக்கிறோம், அவருக்காக செயல்படாமல் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது எப்படி ஒரு வேளை நம்ம செயல்படணும், ஒரு வேளை இப்போ நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி அந்த ஆவிக்குரிய வரங்கள்னு அதை மட்டும் ஒரு ஃப்ரேமுக்கு வச்சுக்கோமே, ஒரு 15-16 வரங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோம். நம்ம ஒரு 60 பேர் இருக்கிறோம். ஒரு வேளை ஆளுக்கு ஒரு வரம் கொடுத்துருந்தா சுவிசேஷகன்னு எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை மேய்ப்பர்கள் இருப்பாங்க, எத்தனை உதவி செய்கிறவங்க இருப்பாங்க, விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ள சாட்சிகள் எத்தனை இருக்கும். ஆளுக்கு ஒன்று சொன்னால் கூட எல்லா வரத்துலையும் ஒரு 6 பேராச்சும் இருப்பாங்க. அப்படி இருந்தால் இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி, இந்த ஒக்கியம்பேட்டைன்ற ஒரு சபை எவ்வளோ பெரிய வெளிச்சமாக இந்த ஊருக்கு இருக்கும். அப்போது இங்கே நம்ம கொண்டு வந்து வச்ச நோக்கம் என்னவாக இருக்கும். அப்போது இந்த வரங்களையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு உள்ளூர் சபையை கொடுத்துருக்கிறாரு, ஒரு நல்ல சமுதாயத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த சமுதாயம் மோசமானது தான், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலான சர்வ வல்லவர். அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம பயன்படுத்துவதற்காக. இவ்வளோ சுதந்திரமாக ஒரு சபை எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இல்லை, நான் வந்து கேள்விப்பட்ட வரையிலும். அப்போது நமக்கு இப்படிப்பட்ட சுதந்திரமான நம்ம செயல்படக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் என்றால் அதற்கு நம்ம ஆண்டவருக்கு உண்மையாகவும் அவருக்கு சாட்சியாக இருக்கணும். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்போது இந்த இளையகுமாரனுடைய விஷயத்தில் அவர் மனம் திரும்பி ஆண்டவர் வந்ததுக்கப்புறம் அவர் பெற்றுக்கொண்ட அந்த மேலான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைப் போல நம்ம ஆல்ரெடி ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம். நாம் இனி எப்படி செயல்பட போகிறோம், நம்ம நிதானித்து பார்ப்போம். 2வது பிரதான கட்டளைக்கு வருவோம். அதே வேத பகுதி மத்தேயு 22:39 வாசிக்கலாம். மத்தேயு 22:39. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஓகே, லேவியராகமம் 19:18 சேர்ந்து வாசிக்கலாம். லேவியராகமம் 19:18 அதோட தொடர்புடையதான் இது. அங்கிருந்து எடுத்து மேற்கோள் காட்டுறார். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இங்க 2 விஷயத்தை பார்க்குறோம். ஒரு மனுஷனை குறிச்சும் வருது, அதாவது மனு குலத்தை பற்றியும் வருது, கர்த்தரை குறித்தும் வருது. அப்போ இந்த 2வது கட்டளை முதல் கட்டளை இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது மத்தேயுல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையிலே இதற்கு ஒப்பாக இருக்கிற முதல் கட்டளையோடு நேரடியான தொடர்பு உடையதான இந்த 2வது கட்டளை, அதுதான் இதோட ஆரம்பம். இந்த 2வது கட்டளை செயல்படுறதுனா முதல் கட்டளையே முதல் நிறைவேற்றணும். என்ன கட்டளை? முதல் கட்டளை தேவன் மீது நாம் அன்பு கூற வேண்டும், தேவனிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். இப்போ தேவனிடத்தில் அன்பு கூறாத ஒருத்தரால் மற்றவங்களிடத்தில் அன்பு செலுத்த முடியாது. அதே மாதிரி நான் கர்த்தர் அங்கே அப்படின்னு லேவியராகமத்தில் சொல்கிறார். அப்போ நான் கர்த்தர் எப்படி இருக்கிறேன்? அவர் பரிசுத்தமாக இருக்கிறாரு, அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறாரு, அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறாரு, அதே விதத்தில் அவர் இரக்கம் காண்பிக்கிறாவும் இருக்கிறாரு, அன்பு செலுத்துகிறாவும் இருக்கிறார். இப்போ நாம் எப்படி இருக்கோம்? இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளோட சுபாவம் எப்படி இருக்குது? நம்மளோட சுபாவங்களை நம்ம சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது அவசியம். தேவனுடைய நீதிமான்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், ஆனால் நமக்குள்ள நீதிமானுடைய சுபாவங்கள் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். நீதிமானோட முக்கியமான சுபாவம் என்ன? அன்பு நிறைந்தவனாக இருக்க வேண்டும் என்பதே. ஒருவேளை நம்ம சுற்றி அநேக சரீர பலவீனமான மக்கள் இருக்கலாம், அவர்களுக்கு நாம் எப்படியாய் நம்ம
நம்மளோட அன்பை வெளிப்படுத்துகிறோம்? ஒருவேளை பொருளாதார சூழ்நிலையிலே தேவையுள்ளவர்களாக இருக்கலாம், நாம் அதை எப்படி செயல்படுறோம்? ஒருவேளை நமக்கு நல்ல கல்வி அறிவு இருக்குது, எனக்கு வந்து இங்கிலீஷ் புலமை இருக்குது, நான் ஒரு மேக்ஸில் புலமை இருக்குது, நான் வந்து ஒரு தமிழில் புலமை இருக்குது, ஒருவேளை எனக்கு வந்து நான் ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில் நான் வந்து ஒரு இதுவாக இருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுத்துருக்கிறார். இது எல்லாத்தையும் எனக்காக தான் கொடுத்தாரா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, ஒருத்தர் போய் டாக்டருக்கு படிக்கிறாருன்னா அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? சொசைட்டியில் போய் பேச வேண்டியிருக்கும், ஒரு பேஷண்ட்டை டீல் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அவர் படிச்சுட்டு அவர் மட்டுமே தனக்குன்னு அவர் வாழ்ந்தார்னா அந்த படிப்போட வேல்யூ என்ன? அப்போ வேதத்தை படிக்கிற நம்மளும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குன்னு வளர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த வேத படிப்போடைய அர்த்தம் என்ன? அது வேஸ்ட்டு தான். அப்போது வீணான வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பதை நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய இங்கே இதில் இன்னொன்று கூட இதில் இருக்குது, தன்னில் தான் அன்பு கூறுவது போல மற்ற இடத்துல அன்பு கூறணும். தன்னைத்தான் எப்படி அன்பு கூற முடியும்? இந்த உடம்பு யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார். அப்போ இந்த உடம்பை பேணி பாதுகாக்கணும்னா என்ன அர்த்தம்? அலட்சியப்படுத்துகிறோம். ஒருவேளை இந்த உடம்புக்கு தேவையான சாதாரணமாக உங்களுக்கு புரிஞ்சுக்க சொல்கிறேனே, பொட்டாசியம்னு ஒரு உப்பு இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்? இவ்வளோ பெரிய உடம்புக்கு அந்த குறைந்த மதிப்புள்ள அந்த பொருள் தான் அந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்குது. அந்த ஆற்றல் குறைபட்டதுனால நிறைய பேர் மரித்தும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீட் டைமில் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி நடக்கும். நிறைய சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் குறைஞ்சிச்சுன்னு நடக்கும். நாம் எதெல்லாம் அற்பமாக நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த சரீரத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த சரீரத்தை அப்போது எனக்கு பொட்டாசியம் குறைபாடு, இப்போ ஏர்ஃபால் இருக்குதுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோமே, அப்போது எனக்கு ஒரு வேளை வழுக்கை வருதுன்னு வச்சுக்கோமே, இந்த வழுக்கைக்கு காரணம் அப்போ யார்? என் முடிக்கு பொட்டாசியம் கம்மியாக ஆனால் குறையும்னா, அப்போ அதை பராமரிக்காமல் விட்டு கடைசியில் எனக்கு வழுக்கு விழுந்துருச்சுன்னு சொன்னால் அது யாரோட முட்டாள்தனம்? இது பேணி காக்காது யாரோட தப்பு? அப்போது இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான். அப்போது இந்த மாதிரி எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்த தேவன் மேலே எனக்கு ஒரு அன்பு இல்லை, ஒரு மரியாதை இல்லை, ஒரு பயம் இல்லைன்னா என் சரீரத்தை பேணி காக்கிறதே நான் விட்டுறேன் அப்படின்னா அவர் எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை நான் எவ்வளோ பெருசாக நினைக்கிறேன்? அது உண்மையிலேயே அவரோட ரட்சிப்பை நான் பெருசாக நினச்சிருந்தேன்னா அவருக்கு கொடுத்த இந்த ஆவிக்குரிய வரங்களை நான் எப்படி பயன்படுத்துவேன்? அவர் எனக்கு கொடுத்த அந்த தாளந்தை நான் எப்படி பயன்படுத்துவேன்? நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு வேத பகுதி எடுப்போம். லூக்கா 10வது அதிகாரம் அதோட 25லேருந்து 37 வாசிக்க வேண்டாம். அந்த பகுதியில் பாருங்கள், லூக்கா 10வது அதிகாரம் அதோட 25லேருந்து 37க்குள்ளே இங்கே யாரை பற்றி இருக்குது? நல்ல சமாரியன். ஏன் இந்த நல்ல சமாரியன் வேத பகுதி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு? அதோட கருத்து என்ன? சாராம்சம். ஓகே, பதில் கிடைச்சதா இருக்கு? கரெக்டு. அதான். அப்போ அவர் பதில் கிடைக்கல இல்லையா? ஏன் அப்போ அவர் கேள்வி கேட்டுக்கு அவர் பதில் சொல்லலை? அப்போ ஏன் அந்த பகுதி அங்கே இருக்குது? கேள்விக்கு பதிலே கிடைக்காத ஒரு வேத பகுதியாக அது இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரா, இல்லை வேறு எந்த நோக்கத்துக்காக அவர் கொடுத்தார்? அப்போ அங்கே பதில் இருக்குது. சரி, இங்கே என்ன மாதிரியான பதில் இருக்குது? இந்த விஷயத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, இங்கே 2 நபர்களை பார்க்குறோம். ஒரு 33 வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அப்போது இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரியுன்றதுனால நான் ஜஸ்ட் விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அப்போ இங்கே மனதுருக வேண்டிய 2 நபர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனதுருகாமல் போயிடுறாங்க. அப்புறம் காயத்தை கட்ட வேண்டியது ஒரு ஆசாரியனுடைய வேலை என்பது ஆசாரியனுக்கு நல்லா தெரியும், ஆனால் அவர் செய்யலை. பராமரிக்க வேண்டியது அதே அவர் செய்யலை. தேவைகளை அறிந்து உதவி செய்யணும், அதை அவங்க செய்யலை. விசாரிக்கணும், நியாயமாக ஒரு ஆசாரியனுடைய வேலை விசாரிக்கணும், அதை அவங்க செய்யலை. இரக்கம் செய்ய வேண்டியது அவங்க 2 பேருக்கு மேலே பொறுப்பு, அதை அவங்க செய்யலை. இவை எல்லாத்துக்கும் மேலாக இறைவனுடைய சுபாவம், அவங்க இறைவனுக்காக பணி செய்யக்கூடியவங்க, ஆனால் இறைவனுடைய சுபாவத்தை அவங்க வெளிப்படுத்தலை. எதனால்? பாவியான ஒரு மனுஷன்
இப்படி பலவீனமான ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறான் அப்படின்றத அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, அவங்க தெரிஞ்சு கண்டு அவங்க விலகி போகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய இயற்கை சுபாவம் தான் அவங்க மேலே செயல்பட்டுச்சு, தேவனுடைய சுபாவம் அவங்களுக்குள் செயல்படலை. ஆனால் இதே போல் இந்த சமாரியனை போல செயல்பட்ட ஒரு நபரை நமக்கு தெரியும். யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாவிகளான மனிதனை தேடி அவர் மனதுருகி பாவ கரைகளை சரி செய்து ஏற்ற நேரத்தில் நம்ம ரட்சித்து நம்மளுடைய ஆத்தும ரட்சிப்புக்கு உதவினார். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்ம இப்படியே விட்டுட்டு இவங்க இப்படியே கடந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கல. ஏன்னா அவர் தேவனாகவே இருந்ததுனால தான் இந்த பாவியான மனிதன் மீது அவர் மனதுருகி அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் மொத்த மனுக்குலத்துக்கும் தன்னுடைய கிருபையினால் அவர் இறங்கி வந்து இந்த பாவியான மனுஷனுக்கான பாவ பரிகாரத்தை அவர் செய்து அவருடைய கிருபையினால் நம்மளை சுகமாக்கினார். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 15வது அதிகாரம் அதோட 38லேருந்து 41. நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறைதோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இள நீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் நானே உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வஸ்திர தொங்கலில் இருக்கிற அந்த விஷயத்தோடைய முன் அடையாளமாக இது இருக்குது. அந்த தொங்கலுடைய மேன்மையை குறித்து இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிற அந்த விஷயம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனுகுலத்தில் அவர் மனிதனாக வந்த பொழுது அவருடைய இந்த வஸ்திரத்தில் இருக்கிற சில காரியங்களை அறிந்து கொண்ட மக்கள் அதை எப்படி பயன்படுத்தினாங்கன்னு புதிய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே மேற்கொள்ள அந்த எண்ணாமகத்தை சொல்லப்பட்ட விஷயம் வஸ்திர தொங்கலை அது அதற்கான நோக்கத்தை அவர் சொல்கிறாரு. இங்கே ஒரு விஷயத்தை அவங்க அந்த தொங்கல் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. என்ன வெளிப்படுத்துகிறாங்க? அவங்க எப்பொழுதும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறாங்க. தேவன் தனக்கு கொடுத்துருக்கிறதான அந்த மேன்மையை அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மகிமையும் மேன்மையும் கனமும் வல்லமையும் மிக்க அந்த தொங்கல் யாருடையதுன்னா நம்முடைய தேவனுடையது. அதை சரியாக அறிந்து கொண்ட ஒரு பெண் தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. வாசிக்கலாம் மத்தேயு 9வது அதிகாரம் அதோட 21வது வசனம். மத்தேயு 9:21. நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொடர்ந்து வாசிங்க மத்தேயு 14வது அதிகாரம் 35-36. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். என்னாகமத்தில் சொன்ன விஷயங்கள் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து அவரோடு கூட அவர் அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்ட சில மக்கள் அவர் இங்கே என்னவா கண்டிருக்கிறாங்கன்னா யெகோவா ராஃபா அப்படின்னு அறிந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாமளும் இந்த மனுகுலத்துக்கு இரட்சகராக ஆண்டவர் வந்தாருன்றதை அறிந்ததுனால தான் இன்றைக்கி நம்மளோட பிள்ளைங்களாக மாறி இருக்கிறோம். அதே போல் நமக்கும் நிறைய பலவீனங்கள் இருந்திருக்கிறது. இந்த வஸ்திர தொங்கலை தொட்டதுனால இந்த அம்மா சுகமானாங்க. பெரும்பாடுள்ள ஸ்ரீ அநேகர் இவரை நான் விசுவாசிக்கிற போது எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு விசுவாசித்து அந்த பிணியாளிகளும் அவரோட வஸ்திர தொங்கலை தொட்டாங்க. அதே போல தாங்க நம்மளும் மகா கனம் பொருந்திய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் இருந்த அந்த சீலை எல்லாத்தையும் கரட்டி போட்டுட்டு அவர் அங்கே அரை நிர்வாணமாக சிலுவையில் தொங்கினார். அதை பார்த்து தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். இந்த தொங்கலினாலே ரட்சிக்கப்பட்ட அநேகர் இருக்கிறாங்க. அவர் அந்த சிலுவையில் தொங்கினதினாலே அவர் விசுவாசத்தை நம்மளும் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் நமக்கு கிடைச்சதான அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு அன்னையோடு விட்டுறாம நம் இந்த மண்ணுலகில் வாழும் நாட்கள் வரையிலும் தொடர்ந்து அவருக்காக ஜீவித்து அவருடைய
அன்பையும் அவருடைய மனதுருக்கத்தையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் பிரதிபலித்து கொண்டே இருக்கணுன்றதான் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பிரதான கட்டளையாக இருக்கிறது. அப்போது பிறனிடத்தில் நம்ம அன்பு செலுத்த வேண்டும் என்பது அந்த முதல் கட்டளையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதே போல தான் நாம் மற்றவங்களிடத்து அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தை நாம் தொடர்ந்து நம் இருதயத்தில் அதை எழுதி வைத்து அதன்படி நாம் நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நமக்கு தெரிந்த இந்த வேத பகுதியில் லூக்கா 10வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை கொஞ்சம் வாசிடுவோம். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையில் அவனுக்கு அந்த நபருக்கு கொடுத்த அந்த பதிலில் அவர் கட்டளையாக சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறாரு? நீ போய் அதை அந்தபடியே செய். எந்தபடியே? தேவை உள்ளவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற உதவிகளை செய்து நம்ம தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும். அப்போது அனுதினமும் இப்படி தேவைப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அநேகர் நம்மோடு கூட இருக்கிறார்கள். நாம் எப்படி செயல்படுறோம்? அது மட்டும் இல்லாமல் இறை பிள்ளைகளாக இருக்கிற 2 நபர்கள் அதை அலட்சியமாக செய்தாங்க. நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் இந்த சமாரியனை போல நல்ல சமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை நாம் பட்டமாக வைத்து கொண்டு நாம் எப்படி செயல்படுறோன்றதை நாம் யோசித்து பார்ப்போம். ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கலாம். ஆசாரிப்பு கூடாரத்தில் காணிக்கை ஏற்கப்பட்டது. அது எதற்காக என்பதை நாம் வாசிப்போம். உபாகமம் 26:12-13 வசனங்கள். உபாகமம் 26:12-13. தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10ல் 1 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. வாசிக்கலாம். 24வது அதிகாரம் 17-21. நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து நீ எகிப்திலே அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் ஒலிவு மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. தொடர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 16 அதிகாரம் 11-14. உபாகமம் 16:11-14. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாக இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். இந்த மொத்த வசனத்தையும் நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் பாருங்கள்.
நம்ம வந்து தசம பாகம் கொடுக்கறதில்ல, நம்ம பண்டிகைகளை கொண்டாடுறதில்ல. ஆனால் இன்றைக்கு நம்ம காணிக்கையை ஏறெடுக்கிறதுடைய அந்த அடிஸ்தானத்தை இங்கேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். சபையில் சில தேவைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அதே விஷயங்கள் இது வந்து நமக்கு சொல்லப்பட்டதான முன் அடையாளங்களாக இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சில நெறிமுறையில் வகுத்து கொடுத்துருக்கிறார். அதைத்தான் நம்ம இன்றைக்கும் அதில் இருக்கிற சில காரியங்களை பயன்படுத்தி நம்ம செய்கிறோம். அப்போது இதில் எத்தனை காரியங்களில் நாம் நம்மளுடைய காணிக்கையை செலுத்துகிறோம், இதில் யாருக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்க சொல்லியிருக்கிறாருன்றத நம்ம பார்த்து அதில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்தி ஒவ்வொருத்தரோட தேவைகளை அறிந்து நம்ம செயல்படுறோமோ. அதில் பெரிய அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாரு யாருக்கெல்லாம் இதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த லிஸ்ட்டில் நாம் எத்தனை பேருக்கு கொடுக்குறோம், எதில் நம்ம குறைவுகளாக இருக்கோன்ற நம்ம நிதானித்து பார்ப்போம். நாம் இந்த வசனத்தில் வாசித்த எல்லா இடத்துலையும் கர்த்தர் மீது அவங்க வைத்திருக்கிற அன்பு, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதலோட வெளிப்பாடு தான் அவர் வந்து அவங்க வந்து இப்படி செய்யணுன்றதான் அவங்களுக்கு கொடுத்துருக்க கட்டளையாக இருக்குது. அப்போ அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறாருன்னு தேவனை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த சொல்லப்பட்ட எந்த விஷயத்துலையாச்சும் ஐஸ்வர்யவானா இருக்கிறோமா? கர்த்தர் மனதுருகிற தெய்வமாக இருக்கிறார், நாம் மற்றவங்க மீது மனதுருகிறவர்களாக இருக்கிறோமா? அது மட்டும் இல்லாமல் அவர் பலவீனமான மனிதர்களுக்கு இரக்கம் செய்தவராக இருக்கிறார், நாம் அப்படி இருக்கிறோமா? மற்றவங்களோட பலவீனத்தில் நாம் எப்படி தாங்குகிறோம் என்பதை நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அவர் பராமரிக்கிறவராக இருக்கிறார், நாம் எத்தனை பேரை பராமரிக்கிறோம்? அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், நாம் எத்தனை பேரோட பாவத்தை மன்னிச்சிருக்கிறோம்? இன்றைக்கி நிறைய குழப்பத்துக்கு காரணம் மற்றவங்க நமக்கு செய்த அநீதிகளை நம்ம மறக்காமல் இருக்கிறதுனால தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை எல்லாம் தெரிந்தும் இது எல்லாவற்றையும் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆனால் ஈஸியாக நம்ம மற்றவங்கள சொல்லிடுறோம், குறை சொல்லிடுறோம். ஆனால் நாமே நிதானித்து பரிசுத்த அவருடைய பந்தியில் நம்ம பங்கு பெற வேண்டியதாக இருக்குன்ற அந்த வசனமும் நமக்கு தெரியும். அந்த வசனத்தோட முடிவில் ஒரு வசனம் இருக்குது, என்னென்னா இதில் நம்ம சரியாக நிதானிச்சு அறியலைன்னா என்னவா நமக்கு அது திரும்ப வரும். அது பலவீனம், இறுதியில் மரணம், சிக்ஷை, அது எல்லாமே நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை துணிகரமாக செய்கிறோம் இருக்கிறோமானால் நம்ம நிதானித்து நம்ம சீர்தூக்கி பார்த்து நம்ம சரி செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இங்கே நம்ம இந்த ஏற்கனவே பார்த்த அந்த நல்ல சமாதான விஷயத்துக்கு வருவோமே. இங்கே அடுத்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 2 நபர்கள் இருந்தாங்க, இறைப்பணியை செய்யக்கூடியதான 2 நபர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் லேவி, இன்னொருத்தர் ஆசாரியர். இவங்க 2 பேர்கிட்டையுமே இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னென்னா, இறைப்பணிக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தவர்கள். இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய பார்வையில் நாம் எல்லாரும் லேவியராகவும் இருக்கிறோம், ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். அவருடைய ஃபாலோவர்ஸ், சீஷர்களாக நம்ம இருக்கிறோம், அவருடைய பின்பற்றுகளாக இருக்கிறோம். அப்போது இந்த லேவியருக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கோ அது நம்மளே சேரும், ஆசாரியருக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கோ அது நம்மளே சேரும். அப்போது இது 2மே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஆசாரியர் எப்படி இருக்கிறாங்க, தேவனுடைய பணியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அதை வந்து செய்யாமல் போயிட்டாங்க, அந்த பலவீனமான ஒருத்தருக்கு உதவி செய்யாமல் போயிட்டாங்க. ஆனால் இங்கே இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதை எப்படியா நிறைவேற்றுறோம் அப்படின்றத யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்ம சொல்லலாம், இங்கே வந்து இந்த அந்த அடிபட்டு செத்துப்போன ஒருத்தனை வந்து தூக்கக்கூடாது ஒரு ஆசாரியன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. அந்த வசனத்தை வாசித்தா நமக்கு தெரியும். அப்போது அங்கே வந்து அவங்க எங்கே திரும்பி போகிறாங்க அப்படின்ற அந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 31 பாருங்களேன். இதை வந்து அவங்க தீட்டு பற்றிடக்கூடாதுன்றதுக்காக செய்யாமல் போயிட்டாங்கன்னு நம்ம சொல்லி சமாளிக்கலாம். ஆனால் 31 வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி அவர் வந்து எருசலேமில் இருந்து எரிகோக்கு போகிறாரு. தேவாலயம் எங்கே இருக்குது, எருசலேமில் இருக்குது. அப்போ அவர் வேலையை முடிச்சுட்டு தான் தன்னோட சுய வேலைக்காக வெளில போகிறார். அப்போது அங்கே சாக்கு சொல்கிறதுக்கு வழியே இல்லை. நம்ம கூட எனக்கு 6 நாள் வேலை இருக்குது, 7ஆவது நாள் கூட எனக்கு டியூட்டி தான், நான் சூழ்நிலையினால நான் சர்ச்சுக்கு வரேன், சூழ்நிலையினால ஆண்டவர் ஆராதிக்க வரேன்னு நிறைய சாக்கு சொல்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சாக்கு போக்கை எதிர்பார்த்து நம்மளை ரட்சிக்கலை. அவர் கூட நிறைய விஷயங்கள் சொல்லி சாக்கு போக்கு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி நம்மளோட பிள்ளைகளாக மாறி இருக்க மாட்டோம்.
கிறிஸ்டியன் லைஃப்ன்றது ஒரு பார்ட் டைம் ஜாப் இல்லைங்க. அது 365 நாளும் 24 மணி நேரமும் செய்யக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நம்ம நிதானித்து பார்ப்போம். ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடவே கூடாது. நாம் கிறிஸ்துவனுடைய பின்பற்றி அவர் அடிச்சோடின்படி நடக்கிறவர்கள். கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த ஒரே நோக்கம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே. நாம் அப்படி வாழ வேண்டும். ஏன்னா நம்ம அவரோட பிள்ளைங்களாக இருக்கிறோம். அப்போது தேவ சித்தத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். வாசிக்கலாம் 1 யோவான் 4வது அதிகாரம் அதோட 20லேருந்து 21 வரை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்று இருக்கிறோம். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் 2 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று, சகோதர ஸ்நேகம். அப்புறம் அவங்க யாராக இருக்கிறாங்க, பொய்யராக இருக்கிறாங்களா, உண்மையாக இருக்கிறாங்களா? அப்போது நாம் இதை யோசித்து பார்ப்போம். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் அதோட 17லேருந்து 24 வசனங்கள் வரை. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே ஒரு விளக்கம் தேவையில்லை. அங்கேயே தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் யாருக்கு பிரியமாக வாழ போகிறோன்றதை நாம் யோசித்து பார்ப்போம். நமக்குள்ளே யார் நிலைச்சிருக்கிறாங்கன்றதை யோசித்து பார்ப்போம். நாம் யாரை விசுவாசிக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய விசுவாசத்தை எப்படி மற்றவங்களுக்கு காமிக்கிறோன்றதை யோசித்து பார்ப்போம். அவருடைய கட்டளைக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு யோசித்து பார்ப்போம். இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இந்த கட்டளையை கொடுத்தவரை நம்ம மதிக்கிறோமா? அப்போ கட்டளையும் மதிக்கணும், கட்டளையை கொடுத்தவரை மதிக்கணும்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் நிதானித்து பார்ப்போம். தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 15வது அதிகாரம் அதோட 8வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. 19 அப்படி வாசிருங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே. கிறிஸ்துவ அறநெறியில இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தான், இது எதையும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வசனம் எல்லாமே நமக்கு தெரியும். அதனால் நான் வசனத்தை மட்டும் சொல்லிகிட்டே போகிறேன். அதில் என்ன எத்திக்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் படித்து நிதானித்து தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய சித்தத்தின்படி நடங்க. யோவான் 5வது அதிகாரம் அதோட 22லேருந்து 23. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். ஸோ முதல்ல இங்கே குமாரனை கனம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ரெண்டாவது யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்போ பிதாவை கனம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது அப்படின்றத இங்கே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 12:10. ரோமர் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலேயே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்போது இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று சகோதர சிநேகம், அதுக்கப்புறம் மற்றவர்களை கனம் பண்ணுகிறதுல நாம் என்ன பண்ணணும்? முந்திக் கொள்ளணும். ஆங்கிலத்தில் ரஷ்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது.
ஒரு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா, ஒரு கடையில் வந்து ஒரு ஆஃபர் சேல்ஸ் போட்டாங்கன்னா காலையில் எவ்வளோ ஜனம் ரஷ் பண்ணிட்டு போய் நிற்பாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு இங்கே போய் என்ன பண்ணணும், மற்றவங்கள கனம் பண்ணுறதுல நாம் முந்திக் கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இறுதியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் அதில் 16லிருந்து 19 வரை. 1 பேதுரு 2 16லேருந்து 19 வரை. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் நமக்கு தெரியும். இது எல்லாம் நம்மளுடைய நம்ம நடக்க வேண்டியதான பேராமீட்டர்ஸ். அந்த இது எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதில் ஒருவேளை செயல்படுறதுல குறைவு இருந்தால் நம்ம நிதானித்து சரி செய்து கிறிஸ்து நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற இந்த அறநெறிகளையும் இந்த கட்டளைகளையும் நாம் நிறைவேற்றி முதலாவது தேவனிடத்தில் அன்பு செலுத்துவோமாக, பின்பாது நம்மோடு கூட இருக்கிற சகோதர சகோதரின் மீது அன்பு செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக வாழ நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவனுடைய அடிவடுகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை கனம் பண்ண வேண்டியதும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டியதும் நம்முடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது. அதை நாம் உணர்ந்தவர்களாக செயல்படுவோம். ஆண்டவர் இம்மட்டுமா என்னோடு கூட பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். நிச்சயமாக அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணி நான் இதை உங்களிடையில் சமர்ப்பிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.